தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 8ஆம் வாரம் மே மாதம் 31ஆம் தேதி 2024ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நாம் தூய கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை கொண்டாடுறோம். ஓகேங்களா? இன்றைக்கி என்னது, மே மாதம் கடைசி நாள் 31ஆம் தேதி. இந்த மாதம் முழுசும் நாம் ஜெபமாலை ஒப்பு கொடுத்துருப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயை மந்திரம் சொல்லியிருப்போம். ஸோ மாதாவுக்கு தேர் எடுத்திருப்போம். அந்த மாதிரி இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவுக்குரிய மாதமாக நாம் கொண்டாடி வந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக இன்றைய நாளில் அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமும் அதிசயங்களும் நடக்க இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும். ஏன்னா இதை நம்பின நீர் ஆசி பெற்றவர் அப்படின்ட்டு வாழ்த்துறாங்க. பேறு பெற்றவர். ஓகேங்களா? ஏன்னா கன்னி மரியாள் ஒரு கன்னி, அவங்களே ஒரு தூய ஆவியாரால் கருவுடுத்து ஒரு தாயாக மாறும்போது, அப்படிப்பட்ட இயற்கைக்கு மாறான ஒரு விஷயமே நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அதை நம்ம கபிரியேல் தூதன் சொல்லும்போது நம்ம அன்னை மரியாள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம், நமக்கு இன்றைக்கி நல்லது நடக்கும், கடவுள் நமக்கு நல்லது செய்வார், ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவார், தூய ஆவியார் நமக்கு துணையாளராக வருவார், அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரைத்து பேசுவாங்க, சூசையப்பரும் நமக்கு ஒரு பாதுகாவலாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார நம்பி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், நாம் நிறைவேறும் என நம்பிய நாமளும் பேறு பெற்றவர்களாக மாறுவோம். ஓகேங்களா? அப்படி நம்ம இன்றைக்கி நடந்தவுடனே நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா?
இன்றைக்கி நீங்களே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லது நடந்துருச்சுன்னா உடனே இந்த பாடல் எடுத்து படிங்க. இன்றைய நற்செய்தியில் நம்ம பாடல் பார்த்தோம் இல்லைங்களா, ஆண்டவர் எனக்குள்ள பூச்சி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கிறது. இந்த பாடலை எடுத்து பாடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த பாடலை பாடக்கூடிய ஒரு தருணத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு இன்றைக்கி. ஓகேங்களா? நல்லா கத்தி சத்தமாக உலகத்துக்கே கேட்குற மாதிரி பாடுங்க அந்த நல்லது நடக்கும்போது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் கோடியில் ஒருத்தங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே, தூய ஆவியானவர் மேலே நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் நம்ம அன்னை மரியாள் மாதிரி ஒத்துக்கிட்டு வாழ்கிறோமோ நம்ம எல்லாருக்குமே அந்த அதிசயம், அற்புதம் கண்டிப்பாக இன்று நடந்தே தீரும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.